லோ பட்ஜெட்டில் நல்ல சாப்பாடு மேடம். மதியம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வந்தாலும் சாப்பிடுங்க. 50 ரூபா சாப்பாடு நல்லா இருக்கு. வயிறும் நிறைய, காசும் கம்மி. வயிறு ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம். அல்மீட்டு ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நான்வெஜ் மீல் சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். யூஸ்வலாக நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நிறைய எடுத்துட்டு இருக்கோம். இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 50 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்காது, ஒரு கொஞ்சமான ஐட்டம்ஸோட. ஒரு 20 வருஷமா இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 20 வருஷமா கடையை ரன் பண்றாங்கன்னா டேஸ்ட் இல்லாம மக்கள் வந்து சாப்பிடுவாங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடையோட பேர் பாத்தீங்கன்னா கீதா டிஃபன் சென்டர். கடையோட லேண்ட்மார்க் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவில் சப்ளை ஆபீஸ்க்கு வெளியிலவே இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா வந்து நான் ரெகுலரா கேட்டுட்டே இருக்கேன், நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா நான் ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்கமெண்ட் பண்றது கூட நான் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். நான் வந்து ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ரிவ்யூ எடுக்கிறதோட நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து அது ஒரு வர்த்தான ஸ்பாட்டா இருக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா நம்ம ஓனர் கிட்டயும் பேசலாம். நானும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க பேருன்னா? பேர் பாலமலை. கடையோட பேரு கீதா டீசாலு. மதியானம் என்ன டைம்ல இருந்து என்ன டைம்னா சாப்பாடு கிடைக்கும்? எங்களுக்கு வந்து இப்போ இந்த ரைஸ் போட்டோன்னா இந்த ரைஸ் எப்படி எனக்கு 2 மணிக்குள்ள சில டைம்ல முடியும், சில டைம்ல 2:30 முடியும். ஆரம்பிக்கிறது 1 மணிக்கு தான். 1 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். சரி, நம்மளுக்கு அதனால கிடக்குது. சில நாளைக்கு வந்து 3 மணி கூட ஆகலாம். லீவு நாள் இருக்குல்ல, அந்த மாதிரி டைம்ல வந்து 3 மணி கூட ஆகும். மற்ற நாள்ல கிடக்கிறது ஓடிடும். ஏன்னா நம்ம கம்மியாக தர்றதால, சாப்பாடு எல்லாம் கம்மியாக தர்றதால, வயிறு ஃபுல்லாக தர்றதால எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம். அல்மீட்டு தான் நம்மளுக்கு சாப்பாடு. லோ பட்ஜெட்டில் நல்ல சாப்பாடு மேடம். மதியம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வந்தாலும் சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருக்கும், க்ளீனாக பண்ணுவோம். வீட்டில் சமையல் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்க கை பக்குவம் தான் மேடம். எங்கள் டியூட்டிக்கு போனாலும் இங்கே மத்தியானம் இருந்தோம் அப்படின்னா இங்கே தான் வருவோம். 50 ரூபா சாப்பாடு நல்லா பிரமாதமாக இருக்கு, நல்லா இருக்கு. எந்த ஒரு இது வெஜிடபிள் இது கிட்டத்தட்ட 1 மந்த்து சாப்பிடுவோம். மத்தியானம் 1 o'clock. சண்டேல வந்து டிஃபன் சாப்பிடுவேன். டிஃபனும் நல்லா இருக்கும். நீங்கள் எவ்வளோ 3 வாட்டி வாங்கிக்கலாம், 2 வாட்டி வாங்கிக்கலாம். இன்னும் ஒருத்தவங்க இவ்வளோ சாப்பிட போகிறாங்க, இன்னொருத்தவங்க இவ்வளோ சாப்பிட போகிறாங்க. அப்போ அந்த ஈக்குவல் வந்துடும். நம்ம அதை கணக்கு பார்த்தோம்னா அதோட அவங்கள வயிறு எரிஞ்ச மாதிரி இங்கே சொல்ல மாட்டாங்க. ஐயோ அங்கே போன 10 இல்லை. நம்ம நிறைய இடத்துக்கு நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஒர்க் பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு இது எனக்கு தெரியும் கடை பற்றி. அதனால் செய்யறது நம்ம தொழில் ஃபுல்லாக இதுதான். அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்குறோம். அதனால் வயிறு வந்து யாரும் போகக்கூடாது, வயிறு ஃபுல்லாக இருக்கணும். இவ்வளோ கிடைக்கிறத இவ்வளோ கிடைச்சா போகும். அது 4 நாள் 2 வருஷத்துக்கு நம்ம சம்பாதிக்கிட்டு 5 வருஷத்துக்கு சம்பாதிச்சு போகுது. அதனால தான் அப்படியே ஓடி. இந்த ஹோட்டலில் ஒரு சாதாரண ஹோட்டலில் வாழை போட்டு இந்த சாப்பாடு வைக்கிறேன். பெரிய ஹைவேஸ் ரோட்டு, பெரிய ரோட்டில் வெறும் பேப்பர் வச்சு போகிறோம். அது வேஸ்ட்டு தான். நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டே வேஸ்ட்டு. ஆனால் இது போல் ஹோட்டல் சாப்பிட்டாலும் வயிறும் நிறைய, நல்ல மனசோட போகிறாங்க, காசும் கம்மி, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ காலையில் வந்து டிஃபனாக இருக்குது. இட்லி, பூரி, தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசை, எல்லா தோசை இருக்குது. ஆனால் நாங்கள் 2 பேர் தான். எப்படி நீங்க பண்றீங்க? 3 வேலையும் பண்றது பெரிய விஷயம். தொழில் தெரியுது. சில இடத்துல வந்து தொழில் தெரியலன்னா நாங்கள் ஒரு மாதம் எடுத்தாலும் தெரியலன்ட்டு போயிடுவாங்க. நம்ம தொழிலை தெரிஞ்சு வச்சு அந்த கஷ்டமும் இருக்குது, இருந்தாலும் விட்டுட்டு போகல. நம்ம அந்த அளவுக்கு உழைச்சாதான். அதனால சின்ன வயசுலேருந்து இதை தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ கொஞ்சம் என்ன வேலை நான் செஞ்சுட்டு இருந்தீங்க? நான் மாஸ்டர் தான் இருந்தேன். ஃபைனலா நான் ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டேன். இங்க வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்காது. சாம்பார், மீன் குழம்பு, ரசம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு நாள் ஒரு குழம்பு. நான் வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு கொடுக்குறாங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, போட்டி குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு குழம்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து டேஸ்ட் வந்து செம்மையா இருக்குமா. அந்த அக்காவோட கைப்பக்கம் வந்து வேற லெவல் ரிவ்யூல எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. சிக்கன் குழம்புல ஒரு பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. கொஞ்சம் வந்து புடலங்காய் பொரியல், இது போட்டி வத்தல், ஒரே ஒரு மீன் வாங்கியிருக்கேன். சிக்கன் குழம்போட ஸ்மெல்லே செம்மையா இருக்கு. அப்படியே காரசாரமான குழம்பா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்வலா எல்லாருக்குமே பீஸ் போட்டு தராங்க. ஒரு பீஸ் போட்டு தந்தாங்க. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கலைங்க, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டேன்.
டேஸ்ட் சூப்பரா இருக்கு. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு குருமாட்டு ஸ்டைல்ல பண்ணியிருக்காங்க. பயங்கர காரமா அப்படிலாம் இல்லை, கரெக்டான காரம் போட்டு இஞ்சி பூண்டு மசாலா இந்த தனியா இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்காங்க. அந்த தேங்காயோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. பீஸ் வேற காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் பீஸு அவங்க கொடுத்துருக்க அந்த புடலங்காய் பொரியல் வத்தல் இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய பைட்டு சாப்பிடுவோம். இந்த புடலங்காய் பொரியல் சூப்பரா இருக்கு. வெறும் தாளிப்பு போட்டு வரமிளகா இதெல்லாம் போட்டு அப்படியே தாளிச்சிருக்காங்க. தேங்காய்லாம் எதுவும் போடல. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா 50 ரூபாய்க்கு எப்படிதான் இவ்வளோ குவாலிட்டியா கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே நல்லா இருக்கு. வாழை இலையோட கொடுக்குறாங்க. நம்ம நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ல 70 ரூபாய் 80 ரூபாய் சாப்பாடுக்கே வந்து பேப்பர் வச்சுதான் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இதுல என்ன லாபம் வரும்ன்றதே ஒரு சந்தேகமா இருக்கு. அதுலயும் குவாலிட்டியா இருக்கு. தண்ணியாலாம் இல்லை, அந்த குழம்பு நல்லா ஒரு திக்கா கொடுத்துருக்காங்க. அந்த சிக்கன் குழம்பு சான்ஸே இல்லை, வேற லெவலா இருக்கு. முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் போட்ட சாம்பார், முட்டை வேற வந்துருச்சு, முட்டையோட சாப்பிடுவோம். சாம்பாருமே டேஸ்ட் நல்லா இருக்கு. எல்லா காய்கறியோட ஃப்ளேவர் இறங்கிருந்து மைல்டா இருக்கு. நல்லா எனக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கம்மியான ஐட்டம்ஸ் வச்சு இப்படி ரன் பண்ணும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும். டேஸ்ட் ஒரு 70 ரூபாய் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா மீன் சாப்பாடு எல்லாத்துக்குமே சரியா போயிடும். ஏன்னா இந்த சைஸ் மீன் 20 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. 20 ரூபாய்க்கு நான் பார்த்துருக்கேன். இதை விட பாதியா இருக்கும் அந்த மீன். இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். இப்படி ஒரு ஸ்பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் வரும்போது என்னடா இவ்வளோ கம்மியான ஐட்டம் இருக்கு, நம்ம கம்மியான ஐட்டம்ஸை காமிக்கிறோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா டேஸ்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா ரசத்தோட தான் நான் சாப்பிடலான்னு பார்த்தேன். சிக்கன் குழம்பே நிறைய ஊத்திட்டாங்க. அதனால நிறைய ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. ரசம் டைம் இடம் இருந்தா சாப்பிடலாம், ஒருவேளை சாப்பிடாம போயிட போறோம் சொல்லிட்டு தான் அப்படியே சாம்பாரோட மீன் எப்பவுமே காம்பினேஷன் அப்படியே அடிச்சுக்கவே முடியாது. அந்த வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. மீன் நல்லா கிளீன் பண்ணி வெறும் மிளகாத்தூள் உப்பு அந்த கிறிஸ்பியா இருக்கிறது கொஞ்சோண்டு அந்த அரிசி மாவு போட்டுனா நல்லா இருக்கும். மீன் அவங்க டீப் ஃப்ரை பண்றாங்க ஆயில்ல போட்டு. அதனால உள்ள அப்படியே நல்லா அந்த மிளகாத்தூள்லாம் குக் ஆகி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா இறங்கி இருக்கு வேற மிளகாத்தூள். இதுக்கு ஒரு கொஞ்சம் ஆம்லேட்டு மீனோட சாப்பிடுவோம். தக்காளி ரசம் சூப்பரா இருக்கு. இந்த மிளகு ஜீரகம் இதெல்லாம் லைட்டா தட்டி போட்டிருக்காங்க. பூண்டு இதெல்லாம் பெருங்காயம் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. பெருங்காயம் ஃப்ளேவர் உங்களுக்கு டைஜஷன் ஈஸியா ஆகும். ரசத்தோட மனமே செம்மையா இருந்ததுங்க. அவங்க ஊத்தும் போதே நான் வந்துட்டேன். என்னடா ரசம் எடுத்த உடனே ரசத்தோட மனம் இவ்வளோ செம்மையா இருக்கே, நம்ம கண்டிப்பா சாப்பிட்டே ஆகும். வயிற்றுல இடம் இல்லைனாலும் கொஞ்சோண்டு ரைஸ் வாங்கி ஊத்திட்டு வந்துட்டேன். ரசத்தை சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சுங்க. நீங்க என் தட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா நான் என் காலி தட்டை காமிக்கிறேன். வேஸ்ட் பண்றேன் நீங்க யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால ஃபுல்லா காலி பண்ணியாச்சு. இது கண்டிப்பா செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்டு, தரமான ஸ்பாட்டு. சப்ஸ்கிரைபர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. நம்ம இது முன்ன சாப்பிட்டதே கிடையாது, எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டுங்க. எதுவுமே ஒரு குறையும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆம்லேட் 15 ரூபாய்க்கு, மீன் 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 50 ரூபாய்க்கு சாப்பாடு. ஒரு 65 ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரைஸோட விலை கம்மியா வச்சிருப்பாங்க, சைட் டிஷஸோட விலையெல்லாம் ரேட் அதிகமா கொடுத்துருவாங்க. இதுல விட்டது அதுல பிடிக்கிறேன்ற மாதிரி இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்மியா கிடைக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு நீங்க எப்படி இருக்க சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.